சுவாமி நாராயணன் கோயிலிலே நான் இருக்கின்ற பொழுது, இந்த சுவாமி நாராயணன் கோயில் எங்கு இருக்கின்றது என்று கேட்டீர்களே ஆனால், அமெரிக்க நாட்டிலே நியூஜெர்சி மாகாணத்திலே கவின்மிகு ராபின்ஸ்வில் என்ற இடத்திலே இடம்பெற்றிருக்கின்ற அழகான கோயில் இது. உலகத்தின் இந்து கோயில்களிலே இரண்டாவது பெரிய கோயில் இது. இந்த கோயிலிலே நாம் நிற்கின்ற பொழுது வண்ணமயமான காட்சிகளை கண்டு ரசிக்கின்றோம். இந்த காட்சிகளிலே நமது சிந்தனையும் எண்ணங்களும் எல்லாம் வல்ல எனது குரு கோடீஸ்வரர் மேலும், அவர் கொடுத்த காணிக்கையான மூட்டை சுவாமி என்ற கணக்கன்பட்டியார் மேலும் எனது சிந்தனைகள் எழுகின்றன. அந்த சிந்தனை துளிகளிலே அவருடைய கணக்கன்பட்டியாரின் தத்துவ முத்துக்கள் அபரிதமாக ஜொலிக்கின்றன. அந்த சிந்தனை துளிகளுக்கு முன்னால் சில மலர்ந்த துளிகளை பார்க்கலாம் வாருங்கள். இந்த இந்த நாம் சொல்லுவோமே தெப்பக்குளம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த தெப்பக்குளத்தில் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, இது அதாவது கங்கா, யமுனா, சரஸ்வதி, சரயு இந்த நதிகளை இணைந்த ஒரு உருவகமாக இந்த தெப்பக்குளத்தை உருவாக்கியிருக்காங்க. பாருங்கள், அது கங்கா, இது யமுனா, சரஸ்வதி, சரயு இப்படி எல்லாம் சேர்ந்த ஒரு தெப்பக்குளத்தை இங்கு உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த அமெரிக்க மாநாட்டிலே. அந்த கோயிலின் கவின்முறு அமைப்பை பாருங்கள். நமது எல்லாம் வல்ல அந்த பரபிரம்மா கோடி சுவாமியையும் அவருடைய காணிக்கையான அவர் எனக்கு காணிக்கையாக கொடுத்த மூட்டை பகவான் என்ற கணக்கன்பட்டியார் சிந்தனையும் எனது உள்ளத்தே எழுகின்றன. இந்த உள்ளத்தே எழுகின்ற சிந்தனையில் கணக்கன்பட்டியாரின் தத்துவ முத்துக்கள் சிலவற்றை பார்க்கலாம். அவசியம் கண்டுகளிப்போம். கலங்காத சாமி, இப்போ வர்ற கஷ்டமெல்லாம் உனக்கு தற்காலிகமான கஷ்டம்தான் சாமி. என் பேரை உச்சரித்து என் பேரை நாமஜபம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இந்த கஷ்டங்களோட வழி தெரியாமல் பண்ணிடுவேன் சாமி. அது மட்டும் இல்லை சாமி, இந்த கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் கடந்து போனேன்னா இன்னும் வர்ற காலம் உனக்கு நல்ல காலம்தான். அதை மட்டும் நீ நம்பு. என்னை நம்பி என் பேரை உச்சரித்து என் பேரை நாமஜபம் பண்ணன்னா உனக்கு கிடைத்தற்கரிய வாழ்க்கை கிடைக்கும் சாமி. உதடுகள்னால என் பேரை மட்டும் உச்சரிச்சதோடு பத்தாது சாமி, உள்ளத்தினால என்னை நினை சாமி. பரிபூர்ணம் உன்னை நான் வழி நடத்துவேன். தூற்றிய உலகமெல்லாம் உன்னை போற்றும் நாள் வரும் சாமி. என்னை நம்பு சாமி. உத்து பார்த்தன்னா உசுரெல்லாம் ஒன்று தான் சாமி. மண்புடிலேருந்து மனுஷ வரையிலையும் உசுரெல்லாம் ஒன்று தான். உசுரோட அளவு தான் கூட குறைச்ச சாமி. எல்லா உசுருக்கும் மதிப்பு கொடுத்தாதான் சாமி உன் உசுரும் கடைசி வரலையும் நிலைக்கும்.
உன்னோட அறிவு நீ உள்ளே போட்டிருக்கிற ட்ரௌசர் மாதிரி சாமி. அதை காமிச்சுக்கணும்னு அவசியமே இல்லை சாமி. அதே மாதிரி தான் உடல் வலிமையும் சாமி. உடல் வலிமை இருக்கிறவன் பெரிய ஆள் இல்லை, இல்லாதவன் சின்ன ஆள் இல்லை சாமி. புலி பிடிக்கத்தான் வேட்டைக்காரன் வேணும், எலி பிடிக்க எலும்பந்தான் வேணும் சாமி. யாருமே வேஸ்ட் இல்லை சாமி. மண் சுகத்தை விட விண் சுகம் வசந்ததுடா சாமி. விண் சுகம் உனக்கு தெரியணும்னா கண்ணை மூடிட்டு என்ன ஒரு நிமிஷம் நினடா சாமி. உனக்கு பொன் பொருளோட அன்பு அருளும் சேர்த்து கிடைக்கும்டா. பஞ்சு மெத்தையில படுத்தா தான் தூக்கம் வருமா சாமி? பருத்தி காட்டில் படுத்தாலும் தூக்கம் வரும் சாமி. நினைக்க வேண்டியவன நினைச்சிட்டு இருந்தேன்னா இந்த படிப்பெல்லாம் படிச்சுக்கோணும் சாமி. நீ ஒவ்வொரு படிப்பா படிச்சுக்கிறியாடா சாமி? சாப்பாடு சாப்பிட்டேன்னா உடம்புல ஜீரணம் ஆகுண்டா. சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா உடம்பே ஜீரணம் ஆயிருண்டா சாமி. 80ல் நிற்கிற வண்டி 50ல் நின்றுண்டா சாமி. சாமி காதில் போட்டுக்கிறியா? பசிக்கு உருவமும் கிடையாது, அகங்காரமும் கிடையாது சாமி. ஏழை தெரியாது, பணக்காரன் தெரியாது சாமி. பசிக்கு வந்தானா வயிற்ற குளிச்சு பண்ணி அனுப்பு சாமி. சாமி இன்னும் நிறைய படிச்சுக்கோணும் சாமி. கஷ்டம் வந்தா நச்சுன்னு 4 தடவை என் பேரை சொல்லு சாமி. அப்பனுக்கு எனக்கு ஒப்பந்தம் இருக்கு சாமி. என் பேரை சொன்னா அப்ப அம்புட்டு திருப்பா சாமி. கணக்கன்பட்டியாரின் இந்த தத்துவ முத்துக்களை பார்க்கும் பொழுது நமக்கு இந்த கோயிலில் உள்ள உள்ளார்ந்த தத்துவங்களும், கோயில் என்றால் என்ன என்ற ஒரு தத்துவமும், அந்த கோயிலில் குடிகொண்டுள்ள ஈசன் யார் என்ற தத்துவமும் நமக்கு விளங்குகின்றன. எல்லாம் வல்ல நமது கோடீஸ்வர பகவானையும் கணக்கன்பட்டி சுவாமியையும் நமது நெஞ்சத்தில் நிறுத்தி கோயில்களில் தரிசனம் செய்து மகிழ்வோம். ஆத்ம வணக்கம். நன்றி.